ஸோ 2025 பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட யஷா அப்படின்ற திரைப்படத்தை இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல டோட்டலா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா பேயோட்ரா அப்படின்ற பேர்ல பொய் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க பொய்யான சாமியார்களை பிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ ஒரு கிராமத்துல சாமியாரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தா இவங்க 4 பேருமே அந்த ஆளுமே ஒரு போலியான சாமியார் தான் அப்படின்ற நிரூபிக்கிறதுக்காக அந்த வில்லேஜுக்கு கிளம்பி போறாங்க. அந்த இடத்துல அந்த சாமியார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாலடைஞ்ச வீட்டுல நீங்க 3 நாள் தங்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல உண்மையிலேயே ஆத்மா இல்லை அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே பாத்தீங்கன்னா அந்த சேலஞ்சு ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவரோட லைஃப் நடக்கூடிய சம்பவம்லாம் என்ன கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு தெலுங்கு ஹாரர் படம் அப்படின்னாலே அந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டா தான் எடுப்பாங்க. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான படமாக தான் இருக்கு. என்னன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட், அதுக்கப்புறம் அந்த த்ரில்லர் ஜேர்னலுக்கு ஏற்ற மாதிரியான அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாவே இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை. ஒரு ஆவரேஜ் டு வச்சு தான் டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம மூவ்ஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க.